ஸோ கள்ளக்காதல் இது மாதிரியெல்லாம் இல்லீகல் இன்டிமேசி திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அவங்களை விட்டுருங்க. அதுதான் நல்லது. பிடிச்சாந்த வச்சு அதை திருத்துறண்டா உருத்துறண்டான்னு சொல்லி விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ உண்மையாக போச்சா 2 குழந்தைங்க இப்போ பையனும் பொண்ணும் அனாதையாக நிற்கிறாங்க. அம்மா செத்து போச்சு, அம்மா இன்னொருத்தரோட போச்சு, அது ஒரு அவமானம். அம்மா செத்து போச்சு, அம்மா ஏன் செத்து போச்சு. நம்ம என்னதான் நீங்கள் மாடர்ன் கல்ச்சர் இப்போ பேண்ட்டு சட்டை சும்மி மிடி பட்டியாலா என்னமோ பேர் நிறையா இருக்குது. தலைமுடி செட்டிங் கிட்டிங் த்ரெட்டிங் தொட்டிங் கிட்டிங் மட்டிங் எல்லாம் வச்சுட்டாலும் நம்மளால சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. திருமணம் தாண்டிய உறவு மனைவியை மாற்றிக்கிறது தான் ஒரு ஆப் ஒன்று வந்துருக்கு. எப்படி அது மனைவியை மாத்துறது? அப்பா ஆத்தா எல்லாரையும் மாத்துங்கடா. ஆப் தான் வந்துருச்சு, இல்லை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஸ்டோர்ல போய். அப்பாவை மாத்து அம்மா மாத்து. கேடுகட்ட சமுதாயமா இருக்கு. இதை ஏத்துக்கவே முடியல என்னால. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ரீசெண்டா வந்துட்டு கள்ளக்காதலனோட ஓடி போன மனைவியை திரும்ப கூட்டிட்டு வரும்போது போலீசார் முன்னிலையிலேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொன்னுட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது தெலுங்கானா ஸ்டைல நடந்தது. மாவட்டம் வந்து சங்காரெட்டி மாவட்டத்தில் நடந்தது தான் அந்த அஃபென்ஸ். ஹஸ்பண்ட் வந்து சித்தாரெட்டி 35 வயசுமா. இவர் வந்து ஜெகந்திராபாத்தில் வந்து பானிபூரி கடை வச்சிருக்காரு. இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா கவிதா 29 வயசு. டைலராக இருந்திருக்காங்க. வீட்டில் இருந்து ஜாக்கெட்டு இந்த இதெல்லாம் தைக்கிற டைலராக இருந்திருக்காங்க. 2 குழந்தைங்க இருந்திருக்கு. 6 வயசுல ஒரு மகனும் 9 வயசுல ஒரு மகள் இருந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பவன்குமார் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் கள்ளக்காதல். அவர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப் ஆயிருக்காங்க. அவர் திருப்பதி பக்கம். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த கடந்த மாதம் 27ஆம் தேதி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி சச்சில்லா அப்படின்ற ஊருக்கு ஓடி போயிடுறாங்க. இது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் வந்து ட்ராக்கிங் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவங்க போயிட்டு போலீஸ் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. யார்கிட்ட காலைல அந்த கவிதாட்ட குழந்தைங்க இருக்குமா, நீ என்ன வந்துருமா அப்படின்னு. ஏன்னா ஆள் கடத்தல் கேஸ் தான் அவர் கொடுக்குறாரு. கன்வின்ஸ் பண்ணி வண்டியில் அழைச்சிட்டு வர்றாங்க. இப்போ ஒரு சும்மா அப்படி இருக்கும் இங்கே போலீஸ் வண்டி. இந்த டிரைவர் ஓட்டுறாடா இருக்கா, இந்த பக்கத்தில் போலீஸ் உட்காந்துருக்காங்க. சென்ட்ரு சீட்டில் இவங்க கணவன் மனைவி யார் சித்தாரெட்டியும் கவிதாவும் உட்காந்துருக்காங்க. பின்னாடி 2 விக்கெட் சீட்டில் பேபி சீட்டில் 2 போலீஸ் உட்காந்துருக்காங்க. இது இயல்பாக இப்படி தான் அழைச்சிட்டு வருவாங்க. அதான் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்குள்ள டீ குடிக்கலான்னு நடுவில் நிப்பாட்டுறாங்க. ஜஹீராபாத் போலீஸ் கான்ஸ்டபிளும் அந்த வண்டிக்குள்ளே இருக்கிறாரு. சதாசிவப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டக்குள்ளே எல்லாருமே டீ கடைக்கு போகிறாங்க. இவர் கணவர் டீ கடைக்கு போனது யார், சித்தாரெட்டி டீ கடைக்கு போனவர் நைஸாக ஒரு நைஃப் வாங்கி வச்சிடுறாரு. யாருக்கு தெரியாது இடுப்பில் வச்சுட்டு வந்து வண்டியில் நல்ல பிள்ளை போய் உட்காந்து ஒரே குத்து இந்த கழுத்தில் குத்துனோடனே இந்த வெயின் கட்ட வாங்கி முழுவதுமாக ரத்தம் பிரிட்டடிக்குது. இது வந்து காவல்துறை யார், ஜஹீராபாத் போலீஸுக்கு முன்னாடியே தான் நடக்குது. கான்ஸ்டபிள் இருக்காரு. அதுக்கப்புறம் மருத்துவமனை தூக்கிட்டு ஓடுறாங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார். இதுதான் அந்த வழக்கோட உறுதி. நிறைய கள்ளக்காதல் விஷயத்தில் இந்த கன்வின்ஸ் பண்ணுற பேர் வேணும்னு சொல்லிவிட்டு அது நிறைய பிரச்சனை மாட்டேங்குது. கன்வின்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. குடும்ப பிரச்சனை தானே. கொஞ்சம் பேசி அவங்க குடும்பம் சேர்ந்தா நல்லதுன்னு நினைக்கிறதுலாம் இந்த போலீஸ் நினைச்சாரு. ஆனால் பட் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரே இடமா கொண்டு வரக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துடுது. சரி, இங்கே தான் இப்படி நடக்கலைன்னா வீட்டுக்குள்ளே போய் நடக்காதுங்கிறது உத்தரவாதம் கிடையாது. பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், விளையிறது நல்லது. பிடிக்கல அவ்வளோதான். அது விளக்கெல்லாம் கிடையாது. ஐயோ ஒரு குழந்தை இருக்கே, ஐயோ அது இருக்கே இது இருக்கேன்னு சொல்லி தான் குன்றத்தூர் அபிராமியை கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு. கடைசியாக 2 குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு தண்டனை ஆயிட்டுல. குன்றத்தூர் அபிராமி செம்மலையா தான் தண்டனை கொடுத்தாரு நீதியரசர் காஞ்சிபுரம் கோர்ட்டில். தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு, அப்போ உடனே செத்துருவீங்க, இதுதான் அணுவா சாவலாம் அப்படின்னு கொடுத்தாரு. 2 குழந்தைகளை கொண்டுட்டாங்க. ஸோ கள்ளக்காதல் இது மாதிரியெல்லாம் இல்லீகல் இன்டிமேசி திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அவங்களை விட்டுருங்க. அதுதான் நல்லது. பிடிச்சாந்த வச்சு அதை திருத்துறண்டா உருத்துறண்டான்னு சொல்லி விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ முன்னையா போச்சா 2 குழந்தைங்க இப்போ பையனும் பொண்ணும் அனாதையாக நிற்கிறாங்க. அம்மா செத்து போச்சு, அம்மா இன்னொருத்தரோட போச்சு, அது ஒரு அவமானம். அம்மா செத்து போச்சு, அம்மா ஏன் செத்து போச்சு. அப்பா வந்து சித்தாரெட்டி கொலை பண்ணிட்டார். அந்த குழந்தைங்களா யார் பாப்பா, அந்த குழந்தைங்களோட வெல்ஃபேர் யார் பாப்பா. கள்ளக்காதலுக்கு இது ஒன்றுமே இல்லை பாரு. பவன்குமார் ரெட்டி அவன் ஜாலி வந்தா பழகனா போயிட்டான், அவனுக்கு எதுவும் இல்லை. அப்போ வாட்டமாக இருந்த வேலை பட்டு கொலை பண்ணுறது எப்படி சரி? உன்னால் 2 பேருக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க முடிஞ்சா சரி. ஆனால் இந்த கள்ளக்காதல் வந்து இன்னைக்கு வந்து முற்றிலுமாக வளர்ந்து விட்டதுங்கிறது உண்மை. இந்த குடும்பம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் போயிட்டுமா, கூட்டு குடும்பம்லாம் இல்லை. நிறைய ஃபோன் இருக்குது, நிறைய டெலிஃபோன் வசதி இருக்குது, நிறைய சேட் பண்ணலாம். எத்தனை ஆப் இருக்குது. ஜிபேல சேட் பண்ணலாமா, உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? மற்ற ஆப்பில் சேட் பண்ணால் நீ ஏதாவது பார்க்கலாம். ஜிபேல சேட் பண்ணால் என்ன தெரிய போகுது? ஸ்டேட்டஸ் வச்சு புரிய வைக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, காமனாகவே சொல்கிறேன். அதுக்காண்டி சொல்கிறேன். கள்ளக்காதல் இப்போ நிறைய ஆகிட்டு அதில் இந்த மாதிரி சமுதாய முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது சமுதாய தவறுகளும் இயற்கையே, அதுல கொலைகளும் இயற்கையே நடைபெற ஆரம்பிச்சு. ஆனா இது கொலை வந்து போலீசார் முன்னிலையில நடந்திருக்கு. சோ காவல்துறை வந்து மக்களை காப்பாத்துறது தானே. அவங்க முன்னாடியே இப்படி ஒரு கொலை நடக்குது. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இப்ப காவல்துறை மக்களை காப்பாத்துறவங்க தான். காவல்துறையும் சம்டைம்ஸ் தன்னை காப்பாத்திக்கிற சூழ்நிலை இருக்கு. இது வந்து எதிர்பார்க்கவே முடியாது. தான் கன்வின்ஸ் பண்ணிட்டோம், கார்ல வர டீ எல்லாம் குடிக்கிறோம், எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு மாதிரி இதுல என்ன இருக்குங்கிற ஒரு மனநிலை வந்திருக்கும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. பட் போலீஸ் கவனமா இருக்கணும். அதோட தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா ஆம்பளைங்களை ஜட்டியோட உட்கார வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா செல்லுக்குள்ள? அது ரொம்ப நாள் எனக்கு கேள்வியா இருந்து, ஏன் ஜட்டியோட உட்கார வைக்கணும்? முதல் விஷயம், அந்த துணிமணி ஊற்றி போட்டு தூக்குக்கு மாட்டான்னு வச்சுக்க மேலே ஃபேனில் போட்டு, அதுக்காக வேண்டி
2வது விஷயம் ஸ்டேஷனில் விழுந்து வெளில ஓடிவிட்டாரா என்ன பண்ணுறது? ஜட்டியோட ஓட முடியாதுல்ல. எவ்வளோ தூரம் ஓடுவீங்க ஜட்டியோட? போலீஸ் வரட்டும்ல, இப்போ பப்ளிக் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இதுதான் ரீசன் சொன்னது. இது நல்ல ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவலர் நம்ம ஆஃபீஸ் வருவாங்கம்மா. சண்டே வருவாங்க, ரிட்டையர் ஆனவங்க. எனக்கு இந்த சார்ஜ் ஷீட் படிக்கிறதுலாம் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. இந்த போலீஸோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி விசாரிச்சிருப்பாங்கன்னு நிறைய போலீஸ்காரங்க நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அனுபவம் இருக்குல்ல, நம்மளை தாண்டி சீனியர்ஸ் 60-65 வயசுமா, நமக்கு என்ன வயசு பாதி தானே ஆகுது. அதை மட்டும் வருவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஏன்னா போலீஸை பற்றி ஒரு விஷயங்கள் எப்படி சொல்ல முடியும்? போலீஸோட விசாரணை முறை அப்படின்றத அவங்க சொல்லி தான் அப்போ இந்த விஷயங்களை வந்து பதிவு பண்ணார். அதை விட்டு தான் சொல்லி அது மாதிரி போலீஸ்காரங்க வந்து குடும்ப பஞ்சாயத்தில் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக விசாரிப்பாங்க. என்னம்மா நீ 2 பிள்ளை ஆகிட்டு இன்னும்மா இப்படி அனுசரித்து வாழ வேண்டியதான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தானே ஒழிய அவங்களும் மனிதர்கள் தானம்மா. போலீஸ்காரன்ட்டு என்ன காட்டுப்புற அடியா என்ன மனுஷன் தானே. அவங்க துறை அந்த மாதிரி நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது நமக்கு அவங்கள பிடிக்காது. மற்றபடி போலீஸும் மனுஷங்க தானேம்மா. போலீஸு ஸ்டேஷன்லேயே கொலையெல்லாம் நடந்திருக்கேம்மா. போலீஸுக்காரங்களை ஸ்டேஷனுக்குள்ளே வெட்டி போட்டுருக்காங்கம்மா கடலூர் மாவட்டத்தில். அப்படியே நடந்திருக்கு. காலங்கள் தானே. ஜட்ஜர்லால வந்துட்டு அவங்க கணவருக்கும் மனைவிக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் முத்தி போய் அங்கேயே பெரிய சண்டையும் நடந்தக்கு அப்புறமாவும் ஒரே கார்ல 2 பேரையும் பக்கத்துல எப்படி உட்கார வச்சு கூட்டிட்டு வரலாம்? இது நல்ல கேள்விமா. அது காம்ப்ரமைஸ் ஆகிட்டுன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. உமன் மிஸ்ஸிங்னு கேஸ் போட்டாங்கல்ல, கண்டுபிடிச்சாச்சுன்னு கொண்டாந்து ஒப்படைச்சிடணும். கண்டுபிடிச்சாச்சு மேஜிஸ்ட்ரேட் கொண்டாங்க கூட ஒப்படைச்சிட வேண்டியது. கண்டுபிடிச்சாச்சு தான் இருக்காங்க என்னென்னோ பண்ணி அப்படின்னு. இல்லை HSCP போட்டாங்க, ஹைகோர்ட்டில் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, ஹேபியஸ் கார்பஸ் போடுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறணும். போலீஸ் தன்னோட ரோலை மட்டும் பண்ணணும். இப்போ தெரியுதா, போலீஸ் வந்து ரோலை பண்ணாலும் பிரச்சனை தான், கூடுதலாக பண்ணாலும் பிரச்சனை தான், குறைவாக பண்ணாலும் பிரச்சனை தான். அது ஒரு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்மளை ரொம்ப நெறிப்படுத்துறது ஒரு சிஸ்டத்தோட ஆரம்பம். கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரை இருந்தாலும் உங்கள் லோக்கல் போலீஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த போலீஸு சச்சர்லா போலீஸ் தான் இந்த வழக்கை தூக்கிட்டு திருப்பி அவங்க தான் மாட்டிட்டு திரும்புவாங்க. அந்த உலக போலீஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீ எப்படி ஒரே காரில் எல்லாம் கேள்வி கேட்டீங்க, ஒரே காரில் எப்படி ஏற்றுறீங்க? அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் நம்ம என்ன செய்வோம், டீசல் சிக்கணும் வாடகை சிக்கணும், எப்படி பார்த்திக்காரன் தான் கார் எடுத்து கொடுத்துருப்பான். அப்போ டீசல் சிக்கணும் வாடகை சிக்கணும், அதை பொண்டாட்டி ஏட்டிங்களா ஒரே வீட்டில் வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றது தான். நிறைய இடங்கள்லையும் சொல்கிறேன், இந்த ஈகோவுக்கு மெஷர்மெண்ட் வைக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. எந்த விஷயத்தில் உனக்கு ட்ரிகர் ஆகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு எந்த விஷயத்தில் நான் ட்ரிகர் ஆகும்னு தெரியாது. பட் ஈகோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈகோ மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் வந்து சரியாக அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணலாம் பிரச்சனை தான். இது மட்டும் இல்லை, இதோட பெரிய பெரிய பிரச்சனை சந்திக்கணும். உத்தரவு போலீஸ் மறைக்க போய் போலீஸையும் குத்தி தான் வச்சுக்க. வாழ்க்கையை வெறுத்துறது தானம்மா, வெறுப்பு நிலை போய் பார்க்க பார்க்க எரியும். ஏன்னா நம்ம என்னதான் நீங்க மாடர்ன் கல்ச்சர், பேண்ட் சட்டை சும்மி மிடி பட்டியாலா என்னமோ பேர் நிறைய இருக்கு, தலைமுடி செட்டிங் கிட்டிங் த்ரெட்டிங் தொட்டிங் கிட்டிங் மட்டிங் எல்லாம் வச்சுட்டாலும் நம்மளால சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. திருமணம் தாண்டி உறவு, மனைவியை மாத்திக்கிறது தான் ஒரு ஆப் ஒன்று வந்துருக்கு. எப்படி அது மனைவியை மாத்துறது? அப்பா ஆத்தா எல்லாரையும் மாத்துங்கடா, ஆப் தான் வந்துருச்சு, இல்லை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஸ்டோர்ல போய். அப்பாவை மாத்து அம்மா மாத்து, கேடுகட்ட சமுதாயமா இருக்கு. இதை ஏத்துக்கவே முடியல என்னால. நான் இருக்கிறது முற்போக்கான சமுதாயத்துல இருக்கிறேன், நான் பேசுறது முற்போக்கு பேசுவேன். எதுல பேசணும்னு எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. எனக்கு இதை ஏற்றுக்க முடியாதுமா, என்னால் இதை ஒத்துக்க முடியாது. நான் உனக்கு சம்பாதிச்சு உனக்கு வந்து ஒரு கௌரவமாக கிழியாத துணிமணி கொடுத்து உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க வழியாக ஒரு எதிர்காலத்தை அடைகிறது. கல்யாணம் பண்ணி ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் முடிஞ்சு போகுது. தட்ஸ் இட். அனுபவ ரீதியாக சொல்கிறேன், அவ்வளோதான், அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் எதுக்காகன்னு நம்ம ஜேர்னி பண்ணுறோம்? பிள்ளைகளோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், அவங்க நம்ம கனவுகளை குழந்தைகள் சுமக்கணும்ன்றோம். அதுவே தவறு தான். ஆனால் ஒரு வழியிலேயே புள்ள தருதல் ஆயிடுமே. அப்போ அவங்களுக்கு நம்ம எல்லாம் செய்கிறோம். அப்போ எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வர்றவனுக்கு குறைந்தபட்சம் நீ சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறதுல எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. தலைக்கீழ நான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் 100வது மாடியில், அறுத்துட்டு விழுந்தா ஒரு பிட்டு கிடைக்காது. அங்கே அவன் கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசு இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னா நீ வந்து பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு செலவு பண்ணணும். நீ ஏதோ ஒரு கள்ளக்காதலை வச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட பெட்லையும் அவன் கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட ஏசிலையும் வேற ஒருத்தனோட நீ இருக்கிறது வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அஸ் எ பெண்ணா நீங்கள் சொல்லுங்களேன் அது எப்படின்னு. நான் சொன்ன கருத்துக்கு விளக்கம் சொல்லுங்களேன். அஃப்கோர்ஸ் சார், இந்த மாதிரி வந்துட்டு கள்ளக்காதலன் அதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன்ல நாங்களுமே அக்செப்ட்லாம் பண்ண முடியாது சார். அந்த கோபக்கட்டுற நியாயமானது தான். ரைட், அதே நீ அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உன் புருஷனும் அதே மாதிரி ஊர் மேலே போவான், ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும். அஃப்கோர்ஸ் அதை ஒத்துக்க முடியாதுல்ல. அவன் எங்கே போகிறான் எங்கே வர்றான்னு செக் பண்ணுறீங்கல்ல. ஆமாம் சார், எல்லாத்தையும் சொல்கிறேன். நீ இங்கே ஒரு நியாயம் அங்கே ஒரு நியாயம் பேசுகிறேன். பொண்டாட்டி எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன், அதே மாதிரி நம்மளும் இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஆமாம் சார், நமக்கு ஆசைகள் இருந்தாலும் ரைட், ஓகே, குழந்தைங்களுக்கு ஃபேமிலி ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஏதோ ஒரு வயசில் ஜாலியாக இருந்தோம், போனோம், வச்சு எடுத்து அது முடிஞ்சு போச்சு, திருமணம் ஆகிட்டு அதோட வச்சு பேக்கப் பண்ணி வாழ்ந்துடணுங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பழகினவன் இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வளர்ப்பானா? அவன் மாட்டான். நீ செத்து போயிட்டா உன் பிள்ளை எடுத்து வளர்ப்பானா? வளர்க்க மாட்டான். ஒரு 100 ரூபா ஒரு ஒட்டி பேட் வாங்கி கொடுப்பானா? எத்தனையோ கள்ளக்காதல் ஓடின குழந்தைகளை ரோட்டில் பார்த்துருக்கமாண்ணா. கள்ளக்காதலுக்கு வந்து ஓடிடுறாங்களம்மா.
அவங்க அதாவது கள்ளக்காதலோட நாய் செத்து போச்சு, பூனை செத்து போச்சு அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களே செத்துட்டா வீட்டு போக மாட்டான். அது வேற மாதிரி சொல்லணும். ஒரு ப்ராஸ்டியூட் செத்துட்டா, ப்ராஸ்டியூட் நாய் செத்துட்டா 100 பேர் போவானா, ப்ராஸ்டியூட் செத்தா யாருமே போவாங்க. அவளே செத்துட்டா அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு அப்போ இருக்குள்ள நாய் தூக்கி கொஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு பைக்கில் கொண்டு போவாங்க, காரில் கொண்டு போவாங்க, மாலுக்கு கொண்டு போவாங்க. அவன் பிள்ளைய தூக்க மாட்டான், கள்ளக்காதலி பிள்ளைய தூக்கிட்டு தெரியுமா அப்படி முது மேலே ஏறிக்க முட்டு மேலே ஏறிக்கன்னு சொல்லி. ஆனால் அந்த அவன் செத்துட்டான்னா அந்த பிள்ளை ரோட்டில் நிற்குது. அப்போ அந்த குடும்பத்தை நீ போய் கலைக்கிற, ஒரு குருவி கூடு மாரி இருக்க குடும்பத்தை போய் நீ ஏன் கலைக்கிற? நாகப்பம் மாரி நீ ஏன் உள்ளே போகிற? அவன் குருவி கூட அவன் குடும்பம் அவன் வாழ்ந்துட்டு போகிறான், எப்படியே வாழ்ந்துட்டு போகிறான். எல்லாம் இங்கே இருக்குதாம்மா. பொதுவாக ஒரு குடும்பத்தை கலைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். உங்களே அங்கே அடித்தாரு, அடைச்சாய் என்ன மனிதன் நீங்கள், எனக்கு வாக்கப்பட்டிருந்தீங்கன்னா கோயில் கருவறை வச்சு உங்களை கும்பிட்டுருப்பனே அப்படிமா. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. எப்படி கும்பிடுவான் கோயிலில் கொண்டு வச்சு? அவனுக்கு தேவை அவனோட உடம்பு. மனசு நக்கிட்டு இதெல்லாம் பொய்யுமா, ஃபேக். யாராவது லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபேக்குன்னு சொல்லு. வக்கீல போய் பார்த்தா அவர் சொல்கிறார் ஃபேக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லு. என்ன லவ்? எல்லாம் உடல் கவர்ச்சி தான்மா, வேற என்ன மனக்கவர்ச்சி என்ன இருக்குது? 100 காதல் இல்லைம்மா. ஒரு 1,00,000 காதலில் ஒரு 100 காதல் வேணால் மனக்கவர்ச்சியாக இருக்கும். கடைசியாக கிறுக்கு பிடிச்சிடும் உங்களுக்கு. காதல் படத்தில் சுற்றுறான்ல அவன் சைக்காயிடும். இந்த உடல் கவர்ச்சி காதல் கொஞ்ச நாள் தான், அது தீர்ந்து போகணுன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. மனக்கவர்ச்சியில் காதல் உண்டு, அது ரொம்ப அழகாக இருக்கும். அது நேர்மையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் காதல். இது சும்மா ரொம்ப இன்ஃபாக்சுவேஷன், ஸோ பாடி அஃபெக்ஷன். இது முடிஞ்சதுன்னா அது டைலூட் ஆகிடும். ஸோ திருமணம் ஆகிவிட்டது, காதல் திருமணமோ அரேஞ்ச் மேரேஜோ, அதோடய வாழ பார்க்கணும். அதுதான் நம்ம பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். 2 பிள்ளையோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிட்டா அனாதையாக நிற்கும். அதனால இந்த சொசைட்டியில் ரவுடியாக பொறுக்கியாக வளராதுன்னு நிச்சயம் வளரக்கூடாது. நல்ல பிள்ளையாக வளரணும். இன்ஃபேக்ட் வளர்ந்தால் எப்படி வளராதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? தொடர்ந்து பேசுவோம். நன்றி.